கலந்துரையாடல் பகுதிக்கு வந்திருக்கிறோம். வெள்ளி வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் இப்போது நாங்கள் நேர்காணல் என்று சொல்லும் பொழுது அந்த நேர்காணலில் ஏதோ செய்தியை எங்களுடைய நேயர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சில அதிதிகளை அழைத்து வருவோம். இன்று ஒரு கலந்துரையாடல் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகிறது, இன்னொரு கலந்துரையாடல் பயனுள்ளதாக இருக்க போகிறது என்று சொல்லியிருந்தேன். சுவாரஸ்யத்துக்குள்ளும் பயன் இருக்க போகிறது, அதைத்தான் இப்பொழுது நீங்கள் இந்த நேர்காணலினூடாக பார்க்க போகிறீர்கள். இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கையிலே சினிமா துறையில் தமிழ் சினிமா துறையை பொறுத்தவரையிலே இப்பொழுது ஒரு விதமான உற்சாகமான ஒரு போக்கை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் கலைஞர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள், நிறைய படைப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த படைப்புகள் சர்வதேச ரீதியில் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. திறமைகளுக்கு சான்றாக பல விருதுகளை அந்த படைப்புகள் சுவீகரித்து கொண்டிருக்கின்றன. இப்படி இலங்கையினுடைய சினிமாவினுடைய தரம் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த இலங்கை சினிமா துறை சார்ந்த ஒரு கலைஞரை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கின்றோம். அவர் ஒரு வளர்ந்து வரும் திரைப்பட நடிகை. இப்பொழுது இதுவரை குறுந்திரைப்படங்கள் நடித்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். அந்த கலைஞரோடு இன்றைய நேர்காணலை நாங்கள் நகர்த்தி செல்ல காத்திருக்கின்றோம். இணைந்திருங்கள். இந்த கலந்துரையாடலிலும் இதோ ஒரு செய்தி உங்களுக்காக காத்திருக்கிறது. அப்போது நாங்கள் எங்களுடைய அதிதியை நிகழ்ச்சிக்கு இணைத்துக் கொள்ளலாம். நிகழ்ச்சியில் இன்று எங்களோடு இணைந்திருக்கிறார் குறுந்திரைப்பட நடிகை, உதவி இயக்குனர், பாடலாசிரியர், கவிஞர், இப்படி பன்முக திறமைகள் கொண்ட சங்கரலிங்கம் சிவயோகினி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. இப்போ உங்களை பற்றி நான் சொல்லும் பொழுது குறிப்பிட்டிருந்தேன், பன்முக திறமை கொண்ட ஒரு கலைஞர்னு சொல்லி. எப்படி இந்த ஒரு திரைப்படம் அல்லது இந்த மாதிரியான ஒரு கலைத்துறை அதுக்குள்ளே போகணும் என்ற எண்ணத்தை உங்களுக்குள்ள யார் விதைத்தது? ஆரம்ப காலத்தில் பாடசாலை செல்லும்போது எனது வகுப்பாசிரியர் திரு உதயகுமார் அவர்களும் திரு பத்மநாதன் ஆசிரியரும் எனது கவிதையை பார்த்து ஒவ்வொரு நாளும் முன்னால் முடியும், உனக்கு நிறைய திறமைகள் இருக்கிறது, கட்டுரை போட்டியில் முதலாம் இடம் எடுத்து அவர்களின் ஊக்குவிப்பு நெடுந்தூரம் சென்றேன். பிறகு என்னால் அது தொடர்ந்து கொண்டு செல்ல முடியாத சூழ்நிலை திருமணத்தின் பின். அதற்கு பிறகு இரண்டாவதாக நான் 2019ஆம் ஆண்டு வாங்க பழகலாம் நிகழ்ச்சியில் பங்கு பற்றினேன். அதற்கு எனது மூத்த சகோதரியான சசிகலா அவர்கள், எனக்கு சரியான ஆசை ஒன்று இருந்தது, நடிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அக்காவிடம் சொல்லும்போது திரு விஜய் அண்ணா அவர்கள் நடித்து கொண்டிருக்கும் வேளையில் அவரை சந்தித்து அது தங்கைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டபோது அவர் உடனே திரு ராஜரத்னம் கிங்ஸ்லி அண்ணாவின் மேடை நாடகத்தில் முதலாவதாக தற்கொலை என்ற மேடை நாடகத்தில் நடித்துள்ளேன். அதன் பிறகு வாங்க பழகலாம் நிகழ்ச்சி. அப்படியாக தொடர்ந்து அந்த நாடகம் சரி, மேடை நாடகம் தான் உங்களுடைய இந்த நடிப்பு துறைக்கான பிரவேசமாக இருந்திருக்கிறது. உண்மையிலேயே நிறைய கலைஞர்கள், இப்போ நாங்கள் இன்று வரை நடிகர் திலகம் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த உச்சகட்ட நடிகர்கள் எல்லாமே ஆரம்பித்த இடம் சங்கரதாஸ் நாடக சபாதான். அந்த வகையிலே நீங்களும் ஒரு மேடை நாடகத்திலே ஆரம்பிக்கிறீர்கள். ஒரு நல்ல ஆரம்பம். இந்த ஆரம்பத்தை நாங்கள் எப்படி உங்களுக்குள்ள அந்த சினிமா ஆசை வந்தது என்று பார்த்தோம். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க, இப்போ கொழும்புல இருக்கிறீங்க, எப்படி அந்த அங்க இருந்து கொழும்புக்கு வந்தது, குடும்ப பின்னணி, இதெல்லாம் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்க. என்னவென்றால், நான் நோஹிலியா மலையகத்தை சேர்ந்த பெண். நோஹிலியா பிரதேசத்தில் ராகலையில் பிறந்த நான் தற்போது வத்தலை பிரதேசத்தில் வசித்து வருகின்றேன். அதாவது பாடசாலை முடிந்தவுடன் உயர்தரம் படிப்பதற்கு முன்பதாகவே நாங்கள் கொழும்புக்கு வந்துவிட்டோம். வர வேண்டிய சூழ்நிலை. பிறகு இங்கு வசித்து வரும் வேளையில் நான் ஒரு மொழிபெயர்ப்பாளராக தற்போது மஹதானில் வேலை செய்து கொண்டிருக்கேன். அத்தோடு எனக்கு மிகவும் சப்போர்ட்டிவ் நான் வேலை செய்யும் காரியாலய. நீங்கள் முழு நேரமாக ஒரு தொழிலில் ஈடுபடுகிறீர்கள். கலை உங்களுக்கு ஒரு பகுதி நேரமாக இருக்கின்றது. சரி, இப்பொழுது உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய சகோதரி உங்களுக்கு உதவி செய்ததாக குறிப்பிட்டிருந்தீர்கள். சரி, இப்போ உங்களுடைய அந்த திரையுலகத்திலே இப்போ நாங்கள் உங்களுக்கு குறுந்திரைப்பட நடிகை என்று கூறினேன். அப்படி அந்த திரைப்படங்கள் என்னென்ன திரைப்படங்கள் எல்லாம் நடித்திருக்கிறீர்கள், அந்த விடயங்களையும் சொல்லுங்கள். நான் முதலாவதாக குறுந்திரைப்படம் டிஸ்கோ ஹாஜா ஆர்ட் ஃபவுண்டேஷனில் ஒரு குறுந்திரைப்பட போட்டி ஒன்று நடத்தப்பட்டது. அதில் இயக்குனர் ஈஸ்வர் பிரசாத் சண்முகம்
அவர்களின் இயக்கத்தில் சூர்யா திரைப்படம். அதில் நான் ஒரு மாமியாக அதாவது சொல்ல போனால் ஒரு மருமகளின் கொடுமைக்கு உட்பட்ட மாமியார். என்ன சொல்றீங்க? மருமகளோட கொடுமையா மருமகளால் கொடுமை செய்யப்பட்ட கதாபாத்திரத்தில் நடித்தேன். அது அந்த டிக்டாக் ஊடாகத்தான் இருக்குது. அது நம்மளோட கிளிப் வந்து கிடைக்காம விட்டுருச்சு. அதில் எங்களுக்கு வந்து திரைப்படம் 1ஆம் இடம் எடுத்தோம். அதற்கான சான்றிதழ்கள் எனது மகனும் ஒரு நடிகனாக நான் அந்த ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருக்கார். மகனும் மற்றது அதன் பிறகு டிஸ்கவரி ஆர்ட் ஃபவுண்டேஷனில் நடைபெற்ற அந்த போட்டியின் பிறகு எனக்கு இன்னொரு இயக்குனர் திருவாய்மொழி கேசவன் அவர்கள் எனக்கு அழைப்பொன்று விடுத்து அவர் சில குழந்தை படங்களில் நடிப்பதற்கு அவரின் படங்கள் நிறையவே நான் நடித்துள்ளேன். அவரோட கதைக்கு பிறகுதான் அவரோட நடிக்க போன பிறகுதான் எனக்கு ஒரு துணை இயக்குனராக நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. துணை இயக்குனராக வாரத்துக்கு. சரி, ஒரு நடிகையாக சென்று இப்பொழுது ஒரு துணை இயக்குனராக மாறி இருக்கிறீர்கள். சரி, இந்த மகன் இவர் என்ன மாதிரியான பங்களிப்பை செய்திருந்தார் அந்த திரைப்படத்திலே? மகன் ஒரு கதாபாத்திரத்தில் வருகிறார். சிறு பிள்ளைகளின். மகனுடைய பெயர் யுவன் சங்கர் ராஜ். யுவன் சங்கர் ராஜ். அவருடைய இசை மீது உங்களுக்கு ஆசையா? மகனுக்கும் அந்த பெயரை சூட்டி விட்டீர்கள். மகன் வந்து அதாவது நான் ஒரு சிங்கிள் மதர். பட் அவ ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்றது வந்து என்னோட நோக்கம். எந்த கலைத்துறை பயணத்தோடு அவகையும் இந்த பயணத்துல ஈடுபடுத்துறது என்ற சந்தோஷமா இருக்கு. நல்லது. எல்லா பெற்றோருக்கும் இருக்கக்கூடிய கனவு உங்களுக்கும் சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய மகன் என்ன படிக்கிறார்? கிரேட் 9 படிக்காவே வத்தல என்டனிஸ் காலேஜ் படித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கும் அந்த கலைத்துறையில ஈடுபாடுகள் இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பாடசாலை மட்ட போட்டிகளிலும் அவர் கலந்து கொள்கிறாரா? ஒரு கலைத்துறையில இருக்கக்கூடிய ஒரு தாயாரினுடைய ஒத்துழைப்பு இருக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு சாதிப்பதற்கு பெரிய தடைகள் இல்லை இல்லையா? இப்பொழுதே திரைப்படங்களிலே நடிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு வாய்ப்பை நீங்கள் வழங்கி இருக்கிறீர்கள். நல்லது, நல்ல விடயம். அடுத்ததாக இங்கே ஒரு விருதும் இருக்கிறது. இந்த விருதை பற்றியும் குறிப்பிடுவோமா? இது டிஸ்கவரி ஆர்ட் ஃபவுண்டேஷன் அங்கு நடத்தப்பட்ட அந்த போட்டியில் திரைப்பட போட்டியில் 5 குழுவுக்கான போட்டிகள் நடத்தப்பட்டது. அதில் 1ஆம் இடம் பெற்றது எனது சூர்யா என்ற ஈஸ்வர் பிரசாத் டீம்ல 1ஆம் இடம் எடுத்தது. இந்த இது என்ன மாதிரியான ஒரு கதை பின்னணி? கதை பின்னணி என்று சொன்னால் ஒரு மாமியா, அதாவது தாய் தகப்பன், மருமகள். அப்படி இருக்கும்போது மருமகள் வந்து மகன் வேலைக்கு போன பிறகு என்ன கொடுமைப்பட்டு அந்த முதல்ல சொன்ன கதை அதுதான். இந்த கதையை வந்து எப்படி இந்த கதையை நீங்க முதல்ல கேட்கும் பொழுது எப்படி உங்களுக்கு தோன்றியது? இந்த கதாபாத்திரம் நடிக்கலாமா? ஒரு மாமியார் கதாபாத்திரத்துல நடிக்க சொல்றாங்களே, அப்படியெல்லாம் என்ன வந்ததா? இல்ல, எனக்கு எதை கொடுத்தாலும் செய்யக்கூடிய ஒரு டேலண்ட் இருக்குது. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் செய்வேங்க ஒரு நம்பிக்கையோட அக்செப்ட் பண்ணிட்டேன். அப்போ அப்படி நீங்க சரி செய்யலாம் அப்படின்னு நினைச்சு ஆரம்பிச்சாலுமே ஏதாவது சவால் இருந்திருக்குமே? கட்டாயம். என்ன மாதிரி சொல்லுங்க பாப்போம். என்னன்னு சொன்னா தலையை ஃபுல்லா வெள்ளையாக்கணும். வயசு போன ஒரு பாட்டிட கேரக்டர், ரொம்ப வயதான ஒரு கதாபாத்திரம். அப்போ ஃபுல்லா எல்லாருமே கேட்பாங்க, நீங்களாம் நடிச்சிங்க யோகி, அந்த மாமியா கேரக்டர்ல நடிச்சிருக்கிறது நீங்களா அப்படின்னு கேட்க அளவுக்கு வித்தியாசமா இருந்துச்சு. ஃபுல் டே கொடுமை. நாய் சாப்பிட்டு அந்த சோக கூட, அதாவது மகன் வேலைக்கு போன பிறகு மருமகள் என்ன செய்வான்னு சொன்னா சோக போட்டு கொண்டு வந்து வெளியே ரொம்பவே கொடுமைப்படுத்தக்கூடிய மாதிரி அதை வந்து நாய் சாப்பிட்டுரும். அதே எனக்கு சாப்பிடக்கூடிய சூழ்நிலை வரும் அந்த இடத்துல. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் சமூகத்தில இருக்கிறது என்று காட்டக்கூடிய மாதிரியான ஒரு திரைப்படம். அந்த மாதிரி ஒரு செய்தி. அது இல்லாம திருவாய்மொழி கேசவன் அவர்களோட இந்த இதை பற்றி சொல்லுங்க. இதுல வந்து துணை இயக்குனர் நடிச்சு வேலை செய்திருக்கேன். ஸ்கிரிப்ட் எழுதுறது, லொக்கேஷன் பங்களிப்பு எல்லாமே என்னோட தான் இருந்துச்சு. ஆனால் இவர் நிறைய எனக்கு வாய்ப்பு தந்திருக்காரு. இவர் மூலமாக எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவர் மூலம் மற்ற கலைஞர்களுக்கும் நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இந்த திங்கட்கிழமை இதுக்கான பூஜை ஏற்பாடு செய்திருக்கோம் கதிர்வேலாயுத சுவாமி கோவிலில் செட்டி தேர்வில். சரி, இப்படியான வேலைகள் நடக்குது.
சரி, இப்போ இதன் மூலமா நீங்க வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், உதவி இயக்குனராக மாறி இருக்கிறீர்கள். ஒரு நடிகை உதவி இயக்குனராக மாறும் பொழுது நிறைய நுணுக்கங்களை எல்லாம் இன்னும் நீங்க நடிக்க வைக்கக்கூடிய கலைஞருக்கு சொல்லி கொடுப்பீங்க இல்லையா? கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை பற்றி சொல்லுங்கள். எப்படி உங்களுடைய அந்த பரிணாமம்? இதற்கு முதலாக நான் அவருடைய இன்னொரு திரைப்படத்தில், அது என்ன திரைப்படம்? அது பெயர் குறிப்பிட முடியாது, அது போட்டிக்காக அனுப்பப்பட்டது. சரி, நல்லது, ஓகே. அதனால அந்த திரைப்படத்திற்கும் லொகேஷன் அவருக்கு அந்த துணை இயக்குனர் நான் ஓமலா வேலை செய்தேன். அது முதல் ஆரம்பம். அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு முழுமையான என் பங்களிப்பு இருந்தது. அவரின் இன்னும் 2-3 திரைப்படங்கள், அது இல்லாமல் மித்ரா என்ற அது பைலட் மூவி, அதுலேயும் நான் ஒரு சின்ன கேரக்டர் ஒன்றுக்கு யாரும் எதிர்பார்க்காத ஒரு கதாபாத்திரத்தில் செய்திருக்கேன். அப்படி நிறைய செய்துட்ருக்கேன். சரி, அப்போது இப்போ இந்த மாதிரியான திரைத்துறையில் ஈடுபடும் பொழுது உங்களுடைய வரவு செலவு, இப்போ செலவினங்கள் எல்லாம் எப்படி பார்த்து கொள்கிறீர்கள்? நிறைய செலவுகள் இருக்கும், அதற்கேற்ற வருமானம் இருக்கிறதா இந்த துறை? வருமானம் இந்த துறையில் எதிர்பார்க்க முடியாது. உண்மையிலே வருமானம் என்பது இல்லை. என்னவென்றால் இதன் மூலம் எனக்கு முன்னோக்கி செல்ல வேண்டும். ஒரு பெண்ணாக ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. நிறைய பெண்கள் இந்த இடத்திற்கு நான் ஒரு நடிகை என்ற போது சிலர் சிரிப்பார்கள். என்னன்னா அவங்களுக்கு என்ன தோன்றுதுன்னு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் கூட இருக்க எல்லாருமே சகோதரர்களாக இருக்காங்க. அப்போ நாம் இருக்கும் இடத்தில் நமக்கு அந்த நல்ல ஒரு ஒழுக்கமாக இருந்தோம் என்றால் நீண்ட தூரம் இந்த கலைத்துறையில் பயணிக்கலாம் என்பது நான் கண்டது. எந்த துறை எடுத்தாலுமே ஒரு முயற்சியாளனுக்கு கிடைக்கக்கூடிய முதல் பரிசு வந்து அவமானமாக இருக்கும். அந்த அவமானத்தை தாண்டி செல்லக்கூடியவர்களுக்கு நிறைய பரிசுகளும் விருதுகளும் காத்திருக்கிறது. அந்த மாதிரியான விருதுகளையும் பரிசுகளையும் சிவயோகினி நிறைய பெற்றிருக்கிறார். இனியும் நிறைய பெற வேண்டும் என்பது எங்களுடைய வாழ்த்தாக இருக்கிறது. என்னென்ன திட்டங்கள் எல்லாம் வைத்திருக்கிறீர்கள் எதிர்காலத்தில்? நான் கேட்கலாமா? திட்டங்களா? சில பேர் சொல்றாங்க இது ரகசியமான திட்டம், இதை வெளியில சொல்ல முடியாது அப்படி என்று. இல்ல, நம்ம செய்ய போவதெல்லாம் பார்க்கத்தானே போவாங்க. அதனால கட்டாயமா அடுத்து கதை எழுதுறது ஃபியூச்சர் ஃபில்ம் முழு நீள திரைப்படத்துக்கான ஏற்பாடு இப்போது இன்னொரு உபைதுல்லா அவர்களின் கதையை நான் எழுதி கொண்டிருக்கிறேன். அடுத்ததாக தேர்வாய் மொழி கேசவன் அவர்கள், ஈஸ்வர் பிரசாத் சண்முகம் அவரோட முதலாம் இடம் பெற்ற வாய்ப்பு கிடைத்த இடம் இல்லையா? அவர் வந்து இன்னொரு படம் செய்யறதுக்கு இருக்காங்க. அவங்களோட இணைந்து நாங்கள் செய்யறதுக்கு தயாராகி கொண்டிருக்கோம். அதுல உங்க மகனுக்கும் வாய்ப்பு இருக்கிறதா? கட்டாயமாக. மகனுக்கு மட்டுமல்ல, எமது நிறைய கலைஞர்களுக்கு வாய்ப்பில்லாத போது எனக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைத்ததோ அதே போல மற்றவருக்கும் வாய்ப்பு கொடுத்து நான் எப்படி முன்னேறி செல்கின்றேனோ அதே வகையில் இன்னும் சில, அதாவது பெண்கள் வீட்டுக்குள்ளே இருக்காமல் அவர்களும் முன்னேறி வர வேண்டும், வெளியே வர வேண்டும், தன் திறமைகளை காட்ட வேண்டும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள வேண்டும். நல்ல சிந்தனை. அதாவது நான் மட்டுமல்ல, பெண்கள் எல்லோருமே, நான் ஒரு கடைநிலையிலே இருந்து வந்தேன் என்றால் என்னை போல இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் கை தூக்கி விடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்ற ஒரு செய்தியை அவர் குறிப்பிட்டிருந்தார். மிகவும் நல்ல விடயம். எப்பொழுதுமே அந்த நடைமுறை சிக்கல்களை வாழ்க்கையிலே சந்தித்தவர்கள் இன்னொருவருக்கு சிக்கல்கள் கொடுக்க மாட்டார்கள். அந்த வகையிலே தான் நாங்கள் இப்பொழுது ஒரு நல்ல கலைஞரை மட்டுமல்ல, ஒரு நல்ல மனிதரையும் சக மனிதரையும் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். அவருடன் பேசும்பொழுது அவருடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய வெளிப்படுத்துகை என்பது மிக நேர்த்தியாக இருந்தது. நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறார். அந்த வகையிலே இப்போ நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பார்கள் நிறைய பேர். சிவயோகினியை நுவரெலியாவிலே பார்த்திருப்பார்கள். இன்று ஒரு நடிகையாக வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியிலே அதிதியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்ல போகிறீர்கள்? உண்மையிலே மலையகத்தில் பிறந்த நான் தற்போது கொழும்பில் இருந்து இந்த ஒரு நிலைமைக்கு வர காரணமாக இருந்த என் மூத்த சகோதரிக்கும் மலையக கலைஞர்கள் அதாவது மலையகத்தில் நிறைய கலைஞர்கள் இருக்கார்கள். அவர்களின் திறமைகளையும் வெளிக்காட்ட வேண்டும். இயக்குநர்கள் வாய்ப்பளித்து என் கூட இருக்கும் இயக்குநர்கள் நிறைய வாய்ப்பளிக்கின்றார்கள். அதே போல மற்ற இயக்குநர்களும் வாய்ப்பளித்தால் மற்ற கலைஞர்களும் வளர்ந்து வருவார்கள் என நினைக்கிறேன். மற்றது எனக்கு கூட இருந்து சப்போர்ட்டிவாக இருக்க எனது காவியாலய
எனது பாஸ் முபாரக் மஜித் அவர்கள் எனக்கு இந்த கலைத்துறைக்கு உண்மையிலேயே நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. அவருக்கு நன்றி சொல்ல விரும்புவேன். அத்தோடு என்னை இந்த கலையகத்துக்கு வாரத்துக்கு முதல் உதவி செய்த சத்யவேல் அண்ணா, சதீஷ் அண்ணா, தேவாய்மொழி கேசவன், ஈஸ்வர் பிரசாத் சண்முகம், ஷர்மிளா அக்கா, நிறைய பேர் இருக்காங்க. எனது அதாவது நான் இப்போ கொழும்புல இருக்கும்போது, நான் ஒரு சிங்கிள் மதராக இருக்கும்போது எனக்கு அம்மாவா அக்காவா இருந்து பார்க்கறது எனது சகோதரி புஷ்பகலா. அவங்கள இந்த இடத்துல உண்மையிலே மறக்க இல்லாத அவங்களோட சப்போர்ட்டிவ்க்கு இன்னைக்கு கூப்பிட்டு வரக்கூடிய நிலைமை இருக்கல. இந்த கலைத்துறை மென்மேலும் வளர நேற்றா அலைவரிசைக்கு இந்த இடத்துக்கு என்னை கூட்டி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். நல்லது நல்லது நல்லது. எப்படி அவர் நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தது போல தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே தான் கடந்து வந்த பாதையிலே சந்தித்த ஒவ்வொரு நபரையும் அவர் செய்த உதவியாக இருக்கலாம், சின்ன சின்ன இடையூறுகளாக இருக்கலாம், எல்லாவற்றையுமே ஞாபகம் வைத்திருந்து அவர்களுக்கு என்ன சொல்வது, மீண்டும் அந்த நன்மையையும் நன்றி கடனையும் செய்துவிட வேண்டும் என்று நினைக்கிற வகையிலே எல்லோருக்குமே நன்றி சொல்ல வேண்டும் என்று எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பேர்களையுமே குறிப்பிட்டிருந்தார். அது அவருடைய அந்த திறந்த மனதையும் பெருந்தன்மையையும் காட்டுகிறது. அவருடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும். இந்த கலைத்துறையிலே அவர் ஒரு நடிகையாக ஆரம்பித்து பாடலாசிரியர், உதவி இயக்குனர், இன்னும் கவிஞர், இன்னும் நிறைய பரிணாமங்களை கண்டு கொண்டிருக்கிறார். நிறைய பேருக்கு வாய்ப்பையும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த காட்சிகளுக்கு பொருத்தமான சூழல்களை அந்த அறிமுகப்படுத்துவதற்கு அந்த மாதிரியான ஒரு பங்களிப்பையும் செய்து கொண்டிருக்கிறார். இவருடைய முயற்சிகள் யாவுமே வெற்றி பெற வேண்டும். இன்னும் நிறைய விருதுகளோடு இன்னும் ஒரு சிறப்பான விருதுக்குரிய நடிகையாக அவரை நாங்கள் இதே கலையகத்திலே நேர்காணல் செய்ய வேண்டும் என்ற அந்த வாழ்த்தோடு அவருக்கு விடை கொடுக்கின்றோம். உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சிவயோகினி. சில நேரங்களில் எனக்கு பதற்றத்தில் யாரோட பேராது குறிப்பிட முடியாமல் போயிருக்கலாம். உண்மையிலே இந்த கலைத்துறைக்கு வாரத்துக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு இழப்பு, என் அம்மாவின் இழப்பு. என் அம்மாவை இழந்ததும் என்னால் தாங்க முடியாத ஒரு மனநிலைக்கு உள்ளாக்கப்பட்டேன். என் மனநிலையை மாற்றிக்கொள்வதற்கு இந்த கலைத்துறை உண்மையிலே எனக்கு உறுதுணையாக இருக்கின்றது. நிறைய பேருக்கு அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மறப்பதற்கான இடமாக கலை இருக்கிறது. அந்த வகையில் உங்களுக்கும் இந்த கலைத்துறையின் மிகவும் சிறப்பான ஒரு எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்ற வாழ்த்தோடு விடை கொடுக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.